இன்றைக்கி இந்த ஆஸ்கர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த ஸ்லம்டாங் மில்லியனர் பற்றி பேசியிருந்தோம். அது வந்து ஃபாரின் ப்ரொடக்ஷனு. நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மோஸ்ட்லி இந்த ப்ரொடக்ஷன் ஃபாரின் ப்ரொடக்ஷன். இது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனில் ஒரு ஆஸ்கர் ஒரு படம் வாங்கியிருக்கு. ஆர்ஆர்ஆர்னு படம். நாட்டுன்ற பாடல். அது எம்எம் கீரவாணின்ற ஒரு மியூசிக் டைரக்டரு. அவர் ஆஸ்கர்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் வந்து அவருடைய பேட்டியில் இவர் நிறைய ஆங்கில பாடல்களை கேட்குறதா சொல்லியிருக்காரு. அது காப்பர்டேஸ்னெல்லாம் ஒரு குரூப் இருந்தது. ஏபேக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்த குரூப்பு. இந்த ஆர்ஆர்ன்ற படத்தை வந்து ராஜமௌலின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அஜய் தேவ்கன், என்டி ராமராவ் ஜூனியரு, ஸ்ரேயா, சமுத்திரக்கனி, பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம இளையராஜா ஏஆர் ரமனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி பீரியடில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர் ரொம்ப அருமையான மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. ஒரு 700 படத்துக்கு பண்ணியிருக்காரு. அவரும் டி.கே. ராமமூர்த்தியும் சேர்ந்து 900 படத்துக்கு பண்ணியிருக்காங்களாம் சுமாராக. கேவி மகாதேவன் 600 படத்துக்கு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கல. இருந்தாலும் அவர் அப்போ உள்ள இளைஞர்களுடைய மனசெல்லாம் ரொம்ப கவர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டரு. அப்புறம் வந்து நிறையா அவார்ட்ஸ் வாங்கின பாடகிகளில் லதா மங்கேஷ்கர், பி. சுசீலா, சித்ரா, அல்கா அகடிக், எஸ். ஜானகி, சித்ரா ராமகிருஷ்ணன், ஸ்ரேயா கோஷல் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஆம்பளைங்களில் அதிகமாக வாங்கினவங்க வந்து கேஜே தேசஸ் அதிகமாக வாங்கியிருக்காரு. அப்புறம் மகேந்திர கபூர், எஸ்பி பாலசுப்ரமணியன், உதித் நாராயணன், சங்கர் மகாதேவன், மன்னாடே, ஹேமந்த் குமார், எம்ஜி ஸ்ரீகுமார், ஹரிஹரன். அப்புறம் அவார்ட்ஸ் வாங்கின ஒரு சில படங்களை மட்டும் சொல்லிடுறேங்க. அப்போதுலேருந்து அவார்டு வாங்கின படங்கள்: மலைக்கல்லன் கிடச்சிருக்கு, கல்யாண பரிசு கிடச்சிருக்கு, வீரபாண்டிய கட்டப்பனுக்கு, நெஞ்சில் ஒரு ஆலயம், நானும் ஒரு பெண்ணு, கர்ணன், திருவிளையாடல். அப்புறம் வந்து அக்ரகாரத்தில் கிடைச்ச ஒரு ஆர்ட் ஃபிலிம். அது நெஞ்சை தைக்கலாது, அச்சமில்லை, முதல் மரியாதை, மௌன ராகம், பாரதி ஒரு படம். அப்புறம் வந்து பெரியார்னு ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதிகமாக அவார்ட்ஸு ஸ்டேட் லெவலில் வாங்கினது வெஸ்ட் பெங்கால் வந்து 22 வாட்டி வாங்கியிருக்கு, ஹிந்தி 13 வாட்டி வாங்கியிருக்கு, மலையாளம் 11 வாட்டி வாங்கியிருக்கு, கன்னடம் 6 வாட்டி வாங்கியிருக்கு, மராத்தி 4 வாட்டி வாங்கியிருக்கு, தமிழ் 2 வாட்டி வாங்கியிருக்கு, தெலுங்கு 1 வாட்டி வாங்கியிருக்கு, ஆசாமி ஒரு வாட்டி வாங்கியிருக்கு, பைரின்னு ஒரு மொழி வாங்கியிருக்கு. அது வந்து ஒரு வேளை அந்த டைலக்ட் மட்டும் இருக்கும். ஒரு வேளை இந்த ஆல்ஃபபெட்ஸ் இல்லாத மொழியார். அன்றைக்கி நாங்கள் கூட சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டைலக்ட்ஸில் சில படங்கள்லாம் இது பண்ணுறாங்கன்ட்டு. ரொம்ப நன்றிங்க. இனிமேல் வேணால் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு பார்க்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதனால் நல்ல இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு தரேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.